ஹாய் ஆல், வெல்கம் டு லிட்ரேச்சர் பிளாசா. திஸ் இஸ் ஃபாத்திமா சஞ்சிதா. இந்த வீடியோவில் நம்ம லலிதாம்பிகா அந்தர்ஜனம் எழுதின உடன் கிராடல் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு 30 year old நியூ மதர் கையில் குழந்தைய வச்சுட்டு தன்னை கேர்டேக் பண்ண ஆணியை யோசித்து பார்க்குறாங்க. அவங்களோட சாக்ரிஃபைசஸ் எல்லாமே இவங்களுக்கு ஞாபகம் வருது. இதுதான் இந்த ஸ்டோரி. குழந்தைகளை வளர்க்குறதுக்காகவே சின்ன வயசுலேருந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிற ஆயாக்களோட லைஃப்பை பற்றின ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, இதோட நரேட்டர் 30 years old woman. சென்ட்ரல் கேரக்டர் நானி. அந்த நானியோட பேர் என்ன அப்படின்னா நங்கலி பெண்ணு. அதுக்கப்புறம் நானி சொல்கிற ஸ்டோரியில் வர்ற ஒரு கேரக்டர் அங்கிள் மூன். கேரக்டரோட குழந்தைய இப்போ கவனிச்சிக்கிற ஒரு கேர்டேக்கர் யார் அப்படின்னா பானுமதி அப்படிங்கிற ஒரு 14 years old கேர்ள். நானி சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்டோரியில் வரக்கூடிய 2 கேரக்டர் யார் அப்படின்னா கிங் பாண்டி அண்ட் பாண்டியாத்தி. இந்த ஸ்டோரி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில் நடக்குது. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நரேட்டருக்கு ஒரு நியூ பார்ன் பேபி இருக்குது. ஸோ இவங்க இந்த பிள்ளையை வளர்க்குறத பற்றின ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. அந்த டைமில் தன்னை வளர்த்த நானியை யோசிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியுது 3லேருந்து 9 வயசு வரைக்கும் அதுவும் பெண் குழந்தைகளை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உணர்றாங்க. அவங்களுக்கு அவங்க நானி ஒரு சூப்பர் விமன் மாதிரி தெரியுறாங்க. இவங்க பண்ண சேட்டைகள் எல்லாமே இவங்களுக்கு தெரியும். இவங்க நானி அதை எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லி இவங்க செய்கிற எல்லா சேட்டையுமே பொறுத்துக்கிட்டு நிறைய ஓல்டு லெஜண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இவங்களை வளர்த்துருப்பாங்க. அண்ட் தென் இவங்க கேட்குற எல்லா சில்லி கொஸ்டின்ஸுக்கும் இவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான வெல்த்தியான ஃபேமிலியில் வளர்கிற குழந்தைகளுக்கு ஒரு ஸ்லேவ் மாதிரி ஒரு நானி கிடைக்கும் போது அவங்கள ஒரு ஹியூமன் ஹார்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவங்கள வச்சு நிறைவேற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது நானி நம்மளை சாப்பிட வைக்கிறதுக்கெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது நமக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுக்கறதுக்கு 1 டசன் கதை சொல்லியிருப்பாங்களே நானி இருந்தா அப்படின்னு தோணுது. அவங்களுக்கு அவங்க நானி சொன்ன கதையெல்லாம் ஞாபகம் வருது. அங்கிள் மூன் அப்படிங்கிற ஒரு புவர் மேன் அவங்க ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனுக்காக கஷ்டப்பட்டு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ப்ரோக்கன் ரைஸ் கிரெயின்ஸை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீப்பாக அந்த எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது இவங்க இன்டர்ஃபியர் ஆகி அந்த சில்ட்ரன் இன்னுமா அழுதுகிட்டு இருந்தாங்க, அவன் காலையில் போயிட்டு நைட்டு வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வருது. அவரோட சைல்ட்ஹுட் ரெமினிசன்ஸ்க்கு போகிறாங்க. அப்போது எப்போல்லாம் இடி இடிக்குதோ அப்போல்லாம் அவங்க நானி சொல்லுவாங்களாம், லார்ட் ஆஃப் ஸ்கை வாருக்கு புறப்பட்டுருக்காரு. இதில் சன் தான் ராயல் சேரியட்டை ஓட்டுறாரு. அந்த தண்டர் என்ன அப்படின்னா ராயல் சேரியட்டை ரைட் பண்ணிட்டு போகிற சன்னை டெமோன் இன்டர்ஃபியர் பண்ணுவான். லார்ட் இந்திரா ஸ்வாடால் டெமோனை அடிப்பார். அந்த வலி தாங்க முடியாமல் அவன் கத்துறது தான் தண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மழை பெய்கிறத பிரெயின் அண்ட் ஹர் அட்டண்டன்ட் இனிமே இந்த மாதிரி வார் ஆனதுனால நமக்கு கல்யாணம் ஆகாதே அப்படிங்கிற அந்த வருத்தத்தில் அழுகிறது தான் மழை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த நரேட்டர் மழை நின்ன உடனே இப்போ வெட்டிங் நடக்குமா அப்படின்னு கேட்டதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி இவங்களோட ஃபர்ஸ்ட் லெசன் அந்த நானி தான் டீச் பண்ணியிருப்பாங்க. ஸ்விம் பண்ணக்கூடாது. ஸ்விம் பண்ணி 2 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. அப்புறம் இளஞ்சின்னு ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே பெண் குழந்தைங்க விளையாடக்கூடாது. விளையாண்டா யாக்ஷிங்கிற பேய் கடிச்சிட்டு போயிடும். அதே மாதிரி நம்மளோட நிழல் கூட விளையாடக்கூடாது. அப்படி விளையாண்டா நம்ம அடுத்த ஜென்மத்தில் டீமோனாக பிறப்போம். இப்படின்னு பல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்த அந்த நானியை ஒரு 13 வயசு ஆகும்போது ஒரு ஆன்டிக்கான விஷயமா இந்த குழந்தைங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு இவங்க இப்போ எதில் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா உடன் கிராடில்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது இப்போல்லாம் உடன் கிராடில்ஸ் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, நெட் கிராடில்ஸ் ஈவன் இந்த நரேட்டரே அவங்களுக்கு ஒரு 13 years இருக்கும் போது நாங்கலி பெண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை அப்படியே குறைச்சிக்கிட்டாங்க. தான் ஸ்டோரியில் நாங்கலி பெண்ணோட நேமே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறாங்க. இவங்க 11 years இருக்கும் போது இந்த நரேட்டரோட அப்பாவை குழந்தையா பார்த்துக்கிறதுக்கு வந்தவங்க தான் இந்த நாங்கலி பெண்ணு. 11 வயசில் வந்திருக்கிறாங்க. 11 வயசில் அதுவே ஒரு குழந்தை. அது தன்னோட வீட்டோட கஷ்டத்துக்காக ஒரு குழந்தைய பார்க்குறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க.
அவங்க வீடு பார்த்தோன்னா 40 மைல் தூரத்தில் வந்து இருக்குது. இந்த லேடி தான் வந்து அவங்க அப்பாவையும் பார்த்துக்கிட்டாங்க. இவங்களோட 8 சிப்லிங்ஸையும் அவங்க தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்தால் கூடவுமே அவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் கொடுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இவங்க ஃபேமிலியில் நினைக்கல. அவங்க கடைசி வரைக்கும் மேரேஜ் ஆகாமையே தான் இருந்தாங்க. ஒரு குழந்தை பிறந்து அவங்க வளர்த்து விடுவாங்க, அது பெருசாகும். அடுத்தால பார்த்தா அடுத்த குழந்தை, 8 குழந்தையும் அவங்க தான் வளர்த்து அந்த 10 வயசு வரைக்கும் ஆளாக்கி விட்டுருக்குறாங்க. ஈஸியாக நம்ம நரேட்டர் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து 73 வயசு. அப்போ அவங்க வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்கள யாருமே கேர் பண்ணிக்கிறது இல்லை. அவங்க வளர்த்து விட்ட பிள்ளைங்க எல்லாத்தையும் அவங்க தான் அவங்க பிள்ளைகளாக நினைக்கிறாங்களே தவிர அந்த பிள்ளைங்க யாருமே அவங்கள நினைக்கிறது இல்லை. அதுங்க பாட்டில் போயிடுறாங்க. ஏன்னா அதுதான் அந்த கேஸ்ட் சிஸ்டம், அந்த டைமில் இருந்த கேஸ்ட் சிஸ்டம். ஏஜ் வந்தோடனே அந்த சில்ட்ரனுக்கு எல்லாமே அந்த கேஸ்ட் மென்டாலிட்டி வந்துடுது. நம்மலாம் ஹையர் கேஸ்ட்டு, இவங்கெல்லாம் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் அவங்க கொடுத்த பாசத்தெல்லாம் மறந்துட்டு ஜஸ்ட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க. இவங்களுக்காக கடைசியில் அந்த ஏஜில் யாருமே இல்லை. இங்கே நரேட்டரோட ஃபேமிலியில் கடைசியாக வளர்த்தது யார் அப்படின்னா நரேட்டரோட 8வது தம்பியை. அவருக்கு வந்து 3 வயசாக இருக்கும் போது இந்த ஆயா வந்து அவங்க வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஃபேமிலிலையும் அவங்க அம்மா இனிமேல் நம்ம குழந்தை பெற்றுக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி அங்கே இருக்கிற சர்வெண்ட்டுமே வந்து இவங்கள வந்து யாருமே கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்களுக்குன்னு யாருமே கிடையாது. அப்படிங்கும்போது இவங்க அந்த வீட்டை விட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய மட்டும் ரொம்ப பிரியறதுக்கு கஷ்டப்பட்டு பிரிஞ்சு அவங்களுக்கு தூரத்து சொந்தமான ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கு சரி அதை பார்த்துக்கிட்டு அங்கே போய் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 73வது வயசுலேயும் அங்கே போகிறாங்க. வரைக்கும் அவங்க வளர்த்த குழந்தைங்கள்லே எந்த குழந்தையுமே அவங்க மேலே பாசமாக இருந்ததில்லை. ஆனால் இவங்க வீட்டை விட்டு போகும்போதுமே அவங்க எல்லா குழந்தைகளையும் தான் குழந்தைங்க மாதிரி நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க எத்தனையோ குழந்தைங்க வளர்த்துருக்காங்க, எதுவுமே பாசமாக இருக்காது. ஆனால் கடைசியாக அவங்க இறந்து போகும்போது ஒரு குழந்தைய அந்த வீட்டில் வளர்ப்பாங்க. அந்த குழந்தை தான் இவங்க இல்லாமல் தூங்காது, சாப்பிடாது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் அந்த குழந்தைய பார்த்துட்ருக்கும் போது அவங்க இறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு உண்மையான ஒரு அன்பு கிடைக்கும் போது அவங்களுக்கு உயிர் போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த நரேட்டர்கிட்ட திரும்ப வருது ஸ்டோரி. இந்த நரேட்டர்கிட்ட வந்து கையில் குழந்தை வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து இவங்க இதே மாதிரி தன்னையை வளர்த்த மாதிரி ஒரு ஆயா இப்போ கிடைக்குமான்னு தேடுறாங்க. ஆனால் எங்கே தேடியும் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கிடைக்கல. அந்த மாதிரி பாசமாக பார்த்துக்கிறதுக்கு, கதை சொல்கிறதுக்கு அதுக்கெலாம் இப்போ ஆட்களே கிடையாது. இப்போ இவங்க ஒரு பொண்ணை வந்து ஹையர் பண்ணுறாங்க. 14 வயசு பொண்ணை பானுமதின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்து எப்படி பார்த்துக்கிறா அப்படின்னா அவளுக்கு வந்து இந்த குழந்தை அழுதாலே அவளுக்கு வந்து கோவம் தான் வருது. அவள் எந்த வகையிலையுமே தன்னோட நானியோட கம்பேர் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கும் போது நாங்கிலி பெண்ணு இவங்களுக்கு சொன்ன ஸ்டோரி ஞாபகம் வருது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு கிங் அண்ட் குயின் இருப்பாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா பாண்டி அண்ட் பாண்டியாத்தி. இவங்க 2 பேரும் ஹண்ட் பண்ணுறதுக்காக நாகமாலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த கிங்க்கு வந்து ரொம்பவே தாகம் எடுக்கும். அந்த காட் ஆஃப் நாகமாலாட்ட வந்து இவர் வந்து ஒரு வரம் கேட்பார். எனக்கு இங்கே ஒரு நதி வேணும், நான் வந்து உனக்கு என்னால் முடிஞ்சது என்னவோ அதை தந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த குயின் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு ஒரு பேலஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுமே இவங்க 2 பேத்துக்குமே கிடச்சிரும். 3 நாள் அங்கே ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ கிளம்பணும் அப்படிங்கும் போது அந்த ராஜா என்ன சொல்வார் அப்படின்னா என்னோட கிங்டம் ஃபுல்லாத்தையும் நான் விற்றா கூட இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு செல்வம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. குயின் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இங்கே இருக்கிற ஜெம் வந்து வேணும், என்னோட நெக்லஸில் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இது தெரிஞ்ச அந்த காட் வந்து ரொம்பவே ஆங்க்ரி ஆயிடுவார். நீங்கள் இங்கேயே தானே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே ஸ்டோனாக வந்து மாற்றிடுவாங்க. இப்போது நரேட்டர் வந்து இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்கிற விஷயங்களை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் சொல்கிறதுக்கு நம்ம கூடவே விளையாடுறதுக்கெலாம் வந்து நானே இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ யாருமே குழந்தைங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த டைமில் உடன் கிராடல் இருந்தது. உடன் கிராடல் அப்படிங்கிறது நானியையும் மென்ஷன் பண்ணி தான். ஆனால் சில்ட்ரனோட மைண்ட் அப்படின்னா அது இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க குழந்தை வந்து கேட்குது ஏம்மா இடி இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு சயின்டிஃபிக்காக ஏன் இடி இடிக்குது, ஏன் மழை வருது, ஏன் மின்னல் வெட்டுதுன்னு எல்லாமே தெரியும்.
பட் அவங்க நானி மாதிரியே லார்ட் ஆஃப் ஸ்கை வந்து வார்க்கு கிளம்பிட்டாரு, அதனால தான் மின்னல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடியும். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்ரேச்சர் பிளாசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Be connected with Literature Plaza. See you in the next video. Bye bye.